கோமாளி வந்தாரையா ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கலையோடு வந்தேனையா ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி அழகான கோமாளி வந்தாரையா ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க நாங்க நடிக்க வேணும் முன்னா நல்ல ஆசைகள் தாருமுங்க உட்காருங்க ஒரு மணிக்காருங்க உங்களை தாங்க நாங்க நம்பிடுவோங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி பாட்டு பாடி நாங்கள் ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி கோட்டார விட்டு விட்டு வந்தோமையா கொட்டார விட்டு இறங்கி வந்தேனுங்க சரியான நேரத்துக்கு வந்தோமையா சரியான நேரத்துக்கு வந்தோமுங்க குடும்பி சிரிக்கிட்டு வந்தேனையா குடும்பி சிரிக்கிட்டு வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனையா மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புளியங்குளம் கண்டெடுத்த நாடக ஆசிரியர் எனது அன்பு தந்தையார் ஜி.கே. சந்திரன், தாமரை செல்வி, அன்பு அப்பா அம்மா இருவருக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது முல்லை A to Z அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை இந்த விழாவினை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் மற்றும் அன்பு உள்ளங்கள் இருவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது கனக சபாபதி நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் வருக வருக அன்போடு வரவேற்கும் நன்றி. வணக்கம் 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 இடாத வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நிக்கிறவ பூரா தயவுசெய்து கொஞ்சம் உட்காருங்க. நல்லா இருக்கு. இந்த ரோட்டோரம் நிக்கிறவங்க வண்டி போக்குவரத்து இருக்கு. இரவு நேரம் சில பேர் தூக்க கலக்கத்துல வண்டியை ஓட்டுவாங்க, சில பேர் சரக்கு போட்டு கூட வண்டியை ஓட்டுவாங்க. அதனால இந்த ரோட்டோரம் நிக்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் உட்காருங்க. வெளிச்சம் கம்மியா இருக்க அதனால இந்த ரோட்டோரம் நிக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து அமர்ந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா வந்தோடனே தமிழ் பேச்சாளர், தமிழ் புலவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாமா ஆறுமுகம் அவர்கள் ரொம்ப அழகா பேசினாரு. வந்திருக்க கலைஞர்கள் சிறந்த கலைஞர்கள். அதனால விடுற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்க அப்படின்னு மாமே பேசினாரு. உண்ட கட்டிங்க போட்டு பேசுது. விடுற வரைக்கும் உட்காந்து பார்க்கறது ரொம்ப கடுமையான விஷயம் தான். பனி நேரம் கொற்ற பணிக்கு ரொம்ப சிரமம். முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்க. வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியா கொண்டு செலுத்துறது உங்க பொறுப்பு. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னா எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு அன்பு ஐயா நாடக ஆசிரியர் கனக சபாபதி இந்த ஐயாவுடைய விழாவிற்கு எத்தனையோ கலைஞர்கள் இந்த மேடைக்கு வந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க, ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றிருப்பாங்க. ஆனா இந்த வருடம் இந்த அடியனுக்கு கிடைத்தது பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்களது மானாமதுரை கனக சபாபதி
நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் அன்பு அண்ணா கே புதுக்குளத்தை சேர்ந்த வி.எம். அழகுராஜா அன்புள்ளங்களுக்கும், அன்பு அப்பா புளியகுளத்தை சேர்ந்த ஜி.கே. சந்திரன், அன்பு அம்மா தாமரச்செல்வி அன்பு அம்மா அவர்களுக்கும் யாருந்த நன்றிகள். வணக்கம். அதனால அமைதி காத்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் யாரு என்ன விவரங்கிறத நோட்டீஸை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா தெரிஞ்சிருந்தாலும் தெரிவிப்பது என்னுடைய கடமை. அதனால அமைதி காத்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. ஏன்னா நீங்க நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். இந்த நாடகத்துல நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த நல்ல விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கிறோம். ஏன்னா உலகத்துல இப்ப நல்லது அதிகமா இருக்கா கெட்டது அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா கெட்டது அதிகமா இருக்கு. நல்லது இப்ப அதிகமா குறைஞ்சிருச்சு. இப்ப அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு இப்ப சாப்பிட முடியுதா? கிடையாது. இந்த கம்மங்குழு கேப்பக்குழு இதெல்லாம் பாருங்களேன், தள்ளு வண்டியில போட்டு விற்பாங்க. மண்பானை இல்ல, ஒரு செம்பு 30 ரூபான்னு சொல்லுவாங்க. இது நல்லது. ஆனா தள்ளு வண்டியில விற்பாங்க. இந்த பாஸ்ட் ஃபுட் பீஸான்னு சொல்றாங்க, அது ஏசி ரூம்ல போட்டு விற்கிறாங்க. இது உடம்புக்கு கெடுதல். அப்ப எது நல்லதோ அதை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம், எது கெட்டதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இந்த நாடகத்துல வந்திருக்க கலைஞர்கள் நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கிட்டு இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிங்க. அதனால உங்களுக்கு எங்களுக்கும் நட்பு இருக்கணும். அந்த நட்பு இருந்தா தான் இந்த நாடக கலை மென்மேலும் வளரும். ஏன்னா இந்த நாடகத்திற்காக எத்தனையோ பேரு தனது வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க. அதில் முதலாக அர்ப்பணித்தவர் யார் என்றால் நம்மளுக்கெல்லாம் பணி எடுக்கக்கூடிய தெய்வம் டி.டி. சங்கரதாசாமி ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் ஐயா கனக சபாபதி ஐயா அவர்கள். இப்படி எத்தனையோ ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நாடகத்திற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு பெருமொண்ட ஒரு விழா இன்னைக்கு நம்ம இடத்துல நடைபெறுது. இந்த விழாவில் இந்த வந்திருக்க கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம வேலை நடிப்பவருக்கும் ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வளர்க்கணும். நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வளர்க்கணும். அடுத்து வந்து அமருங்க, அமைதிக்கிற தாருங்க, படுத்தவங்க முடிச்சவங்க எழுப்புங்க. அடுத்து வந்து அமருங்க, அமைதிக்கிற தாருங்க, படுத்தவங்களை முடிச்சவங்க எழுப்புங்க. அடுத்து வந்து அமருங்க, அமைதிக்கிற தாருங்க, படுத்தவங்க முடிச்சவங்க எழுப்புங்க. நீங்க பழகதைய பேசுவது நிறுத்துங்க. எங்க பலங்கதைய பேசுவதை நிறுத்துங்க. நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வளர்க்கணும். கொட்டைக்குள் வந்தவரு குத்த வச்சு நின்றவரு கட்டுப்பாடு கண்ணியமும் இருக்கணும். கொட்டைக்குள் வந்தவரு கூத்து பாக்கி நின்றவரு கட்டுப்பாடு கண்ணியமா இருக்கணும். கொட்டைக்குள் வந்தவரு குத்த வச்சு நின்றவரு கட்டுப்பாடு கண்ணியமும் இருக்கணும். நாங்க தொட்டு பாடும் பாடலாம் ரசிக்கணும். நாங்க தொட்டு பாடும் பாடல்களை ரசிக்கணும். இங்கே நடிப்பவருக்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வளர்க்கணும். பாட்டனோடு பாட்டனுக்கும் திரைகை மோகம் இருக்கும்போது போட்டிக்கிட்டு வந்தது இந்த நாடகம். பாட்டனோடு பாட்டனுக்கும் திரைகை மோகம் இருக்கும்போது போட்டிக்கிட்டு வந்தது இந்த நாடகம். தங்கவன் கொட்டி பாட ஏது கவி ஈடகம். கொட்டி பாடு பாடல்களின் ஈடகம். நடிப்பவர்க்கும் ரசிப்பவர்க்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலை அன்பை வளர்க்கணும். அன்பை வளர்க்கணும், அன்பை வளர்க்கணும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சி எங்களது கே.ஏ. கனக சபாபதி நாடக நடிகர் சங்கம் 46வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நாடக ஆசிரியர் சூழியூர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அமரர் கனிமாமணி கே.ஏ. கனக சபாபதி அவர்களது 46வது நினைவு நாளை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும் கால வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார முன்வழி கலையரங்கத்தில் எங்களது மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆவண்ணா தமிழரசி ரவிக்குமார் அவர்கள்
மானாமதுரை காவல்துறை உயர் திரு துணை கண்காணிப்பாளர் அவர்கள், மானாமதுரை காவல்துறை உயர் திரு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் மானாமதுரை காவல்துறை உயர் திரு சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் நாடக ஆசிரியர் புளியங்குளம் கண்டெடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு தந்தையார் ஜி.கே. சந்திரன், அன்பு அம்மா தாமரை செல்வி மீ புளியங்குளம் ஆகியோர் முன்னிலையில் மானாமதுரை கே.ஏ. கனக சபாபதி நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு மாலையில் வெற்றி முரசு கட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தாயின் எடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் கலைச்சுடர் அன்பு சகோதரர் எஸ் கல்விமணியைச் சேர்ந்த கே.எம். மணிபாபு அவர்கள் இவரக மேடைகளை வேலன் வேலன் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய கானங்களாலே உங்கள் செவிகளை இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இணைய கான இசைக்குயில் தேர்வு செய்யமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரை சேர்ந்த திருமதி எம்.எஸ்.கே. மனோரஞ்சனி அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை போட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்வது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கும் வீரர் உங்கள் அபிமான செல்வன் எஸ் கல்விமணியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் எஸ்.கே. பிரைசூடான் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பொதுவா இந்த நாடகத்துல முக்கிய கதாபாத்திரம் யாருன்னா நம்பிராஜன் தான் முக்கிய கதாபாத்திரமே. இந்த கதையின் கருவே அப்படின்னா நம்பிராஜன் தான். ஏன்னா நம்பிராஜன் வந்ததுக்கு அப்புறம் தான் வள்ளியை காட்டுக்கு அனுப்ப முடியும். அப்ப அந்த கதையின் கரு அப்படின்னா நம்பிராஜன் தான். இப்ப சில கிராமங்கள்ல நம்பிராஜனுக்கு வேலை இல்லாமலே போயிருச்சு. நம்ம சட்டத்திலும் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நம்ம மேலேயும் தப்பு இருக்கு, கிராமத்தாரங்க மேலேயும் தப்பு இருக்கு. இப்ப ஊர்ல நம்பிராஜன் சில ஊர்ல வேணாங்கிறாங்க, இப்ப வேணப்பா நம்பிராஜன் வேணப்பா. அப்படியே சில அமைப்பாளர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அட ஏப்பாயே நம்பிராஜனை போட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்களா, குடும்பம் நல்லா இருப்பியா அப்படின்னு நம்பிராஜனை போட்டுறாங்க. சரி, நம்பிராஜனை எப்படியாவது அடிச்சு முடிச்சு போட்டோம்ல, அப்ப நம்மளால என்ன செய்யணும்? உள்ள உட்காந்து ரேஷன் போட்டாச்சு, வெளியில வந்தோமா வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, கண்டா கடம்பா கார்த்திகையா முருகன் சொல்லிட்டு வள்ளியை காவலுக்கு அனுப்ப வேண்டும். ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. நம்ம ஆளுங்க வெளியில வந்தானே ஆர்வம் போடாருல 40 வாட் வர்றது. அப்பதான் ஊருக்காரர் உள்ள வந்து இதுக்கு தான் சொன்னேன் நம்பிராஜன் வேணாம்னு. கூட்டம் பூரா சொல்லு பாத்தியா ஒரு அந்த கூட்டம் வந்து அப்படின்பாரு. சில ஊர்ல அப்படித்தான் பண்றாங்க. நம்ம ஆளுங்க ஆர்வம் போடாத வந்தது. ஆமா, ஆறுமணிய கலையரசு இன்னைக்கு வேண்டு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆறுமணிய கலையரசு எங்களது மாந்தோப்பு கண்டெடுத்த அன்பு மாமா எஸ்.பி. செந்தில்வேல் முருகன் அவர்களும் எனது அன்பு சகோதரர் ஜி.கே. ஜெயமணிகண்டன் அவர்களும் இவரங்க மணிகளை ஆறுமணியும் அன்பார்கள். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன், தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும், புள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருமணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலின் ஏனி அதன் அழகிய தோகை என் உள்ளம், ஆடும் மயிலே என் ஏனி அதன் அழகிய தோகை என் உள்ளம், என் உள்ளம் என்ற தோகையினால் கந்தன் உறவு கண்டேனாகையினால், உறவு கண்டேனாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருமணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. அற்புதமான ஒரு பாடல். அன்பு மாமா
எஸ்பி செந்தில்வேல் முருகன் அன்பு மாமா அவர்கள் நல்ல ஒரு ஹார்மோனிய கலைஞர், நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாடகர். மாமாவை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நாடகத்துறையில பெரியவங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல ஐயா என்எஸ் வரதராஜன் ஐயா, அப்பா கேஎன்சி தாத்தா, இதெல்லாம் இருக்கும் பொழுது சங்கீத ரீதியா போயிட்டே இருப்பார். சங்கீத பேரை சொல்லும் பொழுது பிரேம்குமார் வாத்தியாரு இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது இந்த சங்கீத ரீதியாவே போவாங்க. அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணணும், கொஞ்சம் வித்தியாசம் பண்ணணும், இந்த சினிமா பாட்டை என்ன பண்ணலாங்கிறது புதுமையா கொண்டு வந்தது அன்பு அப்பா என்எஸ் கணேசன் அவர்கள். பாட்டு பாடும் பொழுது அந்த பாட்டை கையில வாசிப்பா கொண்டு வந்தார். அப்படி ஒரு புதுமையை கொண்டு வந்தவர் அன்பு அப்பா என்எஸ் கணேசன் அவர்கள். அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கேட்கணும் அப்படின்னா மாமா செந்தில்முருகன் மாமா, அன்பு சகோதரர் ஜெயமணி கண்ணன் அவர்கள், இந்த மாதிரி கலைஞர்கிட்ட இந்த வாக்கியத்தை கேட்கலாம். மாமா பாடினாரு, சைலன்ஸ் பிளேஸ், சரக்கு வேலை செய்யணும். அந்த அளவுக்கு இப்படி பாடல் பாடும் பொழுது இப்படி வாசிக்கும் போது சில பேருக்கு என்ன ஆசை கொடுக்கணும்னா, அண்ணன் செத்து சொல்லுங்க நல்ல வாசிக்கிறாருப்பா, இவர்கிட்ட போய் நம்ம வெட்டி கத்துக்கணும்பா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. வெட்டி கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அவன்கிட்ட போய் கத்துக்கலாம். பக்கமா இருப்பாரு சகோதரர் மணிகண்டனை மட்டும் போயிடக்கூடாது, கொலையா துப்பியான். மதுரை சங்கத்துல ஒரு ஆளை கொலையா கொன்றிருக்கான் சகோதரன். சத்திகமா பார்த்தா நீச்சா அதுக்கு அந்த சாவை மட்டும் 5 லட்சம் வரைக்கும் கத்தணும்னு சொல்லி ஒரு ஆளை கத்த வச்சு ஆளே கொண்டு இந்த பார்த்துட்டு எனக்கு அந்த பெட்டி வாசிக்கிறதுக்கு ராசியே போயிடுச்சு. எனக்கு இனிமே அங்க போயிடக்கூடாதுப்பா, கொண்டு கொலையாதுப்பாட்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல், அற்புதமான ஒரு வாக்கியம். அரங்கமே அதிர்மானவருக்கு நந்திப்பாக இந்த மத்தளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மொழியை காத்து கொண்டிருக்கின்றார் பணியெடுக்கும் வரை பிரதம சக்கரவர்த்தி மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி சிவகானம் அவர்களும், மானாமதுரையை சேர்ந்த கல்விமணியை சேர்ந்த எங்களது அன்பு ஐயா சின்னசாமி அவர்களுடைய அன்பு மாணவர் அன்பு மாமா ஓவி சிவகானம் அவர்களும், மானாமதுரையை சேர்ந்த ஹரிகரன் கடவில்வான் ஹரிகரன் அவர்களும், அன்பு மாப்பிள்ளை தோப்பூரை சேர்ந்த மருது அவர்களும், அன்பு சகோதரர் லட்சுமணன் அவர்களும், கள்ளிக்குடி லட்சுமணன் அவர்களும் இங்கே மிருதங்கம் இசைத்து உங்களெல்லாம் மொழிக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்.